ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல இதுவரைக்கும் நீங்க பார்க்காத கிளீனிங் இருக்கும்னு நான் நெனைக்கிறேங்க. என் பேர் மஞ்சு. பெங்களூர்லேருந்து இந்த வீடியோவ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிறந்த நாள கொண்டாடின ஃபாத்திமா அப்படிங்கிற சிஸ்டருக்கும், நிர்மலா அப்படிங்கிற சிஸ்டரோட பொண்ணு அவங்களுக்கும் பிறந்த நாள்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா ஆகஸ்ட் 16ஆம் தேதி சிங்கப்பூர்ல இருக்கிற சுமதி அப்படிங்கிற சிஸ்டரோட பொண்ணு உமையாள் அப்படிங்கிறவங்களுக்கும் பிறந்த நாள்னு சொல்லியிருந்தாங்க. உங்க 3 பேருக்குமே என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்க எப்பவுமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும், நீண்ட ஆயுளும், ஆரோக்கியத்தையும் அந்த கடவுள் தரணும்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பா அந்த கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எங்க வீட்ல 1 மாசமா எல்லாருமே இருக்கோங்க. டெய்லி சமைக்கிறது, சாப்பிடுறது, டெய்லி ரொட்டீன் இதுதாங்க என்னால பண்ண முடிஞ்சது. ஆனா வீடு கிளீனிங் அப்படின்னு 1 மாசமா என்னால எதுவுமே பண்ண முடியல. வீடு ஃபுல்லா என்னென்னமோ திங்ஸ் இருக்கிற மாரி இருக்கு. வீடே கிளீன் இல்லாத மாதிரியும் இருக்கு. அங்கங்க வச்சது அங்கங்க இருக்கிற மாதிரியும் இருக்கு. சரி ஒவ்வொன்னா கிளீன் பண்ணலான்னு ஆரம்பிச்சேன். ஆனா ரெகுலரா கிளீன் பண்ற வேலைலாம் இன்னைக்கு இல்ல. இது உங்களுக்கு புதுசாவே இருக்குங்க. ஒருத்தர் இருந்தா பரவால்ல. வீட்ல 4 பேர் இருக்கும்போது அவங்கவங்க அங்கங்க வைக்கிற திங்ஸ் அங்கங்க இருக்கும். பிகினர்ஸா இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தாலே போதும். ரெகுலர் ரொட்டீன் தவிர வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு அப்படின்னு. இப்போதைக்கு என்னோட வீடு இருக்கிற நிலைமைக்கு 1 வாரத்துக்கு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சா தான் வீடே கிளீன் ஆகும்னு எனக்கு தோணுதுங்க. ஃபர்ஸ்ட்டு நான் கிளீன் பண்ற இடம் இதுவரைக்கும் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த ஸ்டோன் பில்லர் பக்கத்துல பூஜை ரூம் பக்கம் சின்னதா ஒரு கப்போர்ட் இருக்குங்க. இடம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பூஜை ரூம் பக்கம் சின்னதா ஒரு கப்போர்ட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல டைனிங் டேபிள் மேல என்னென்ன திங்ஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்களோ, அத கொண்டு வந்து வச்சு விட்டுருவேன். எப்பயாச்சும் டைம் கிடைக்கிறப்ப எடுத்து என்னென்ன இருக்குன்னு பார்த்து அப்பப்போ எடுத்து போட்டுருவேன். இந்த கப்போர்ட்ல எவ்ளோ டஸ்ட் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட கிளீன் பண்ணி ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆயிருக்கும். இந்த கவர்ல ஹஸ்பண்ட் எங்கேயோ டூர் போயிருந்தப்ப என்னமோ ஒரு பவுடர் வாங்கிட்டு வந்தாங்க. அது எதுக்காக வாங்கிட்டு வந்தாங்கன்னே தெரியல. ஃபுல்லு கெட்டு போயிருந்தது. அந்த கவரோட அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஊர்ல நடக்கிற கும்பாபிஷேகம், பூஜைக்கு அப்படின்னு போம்போது அங்க கலசம் குடுக்குறாங்க பாருங்க. அந்த சொம்பு ஒரு 3 இருந்தது. அதையும் அப்படியே எடுத்து வச்சேங்க. இது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். சொம்பு வந்து லைட் வெயிட்டா இருக்கு. கடையில குடுத்து மாத்திடலாமா? அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன்னா எத்தனங்க வீட்ல வச்சுட்டு இருக்கிறது. இந்த இடத்துல என்னென்ன திங்ஸ் வச்சிருக்கேன் சொல்றேன் பாருங்களேன். நமக்கு ஏதாவது எமர்ஜென்சியா அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்ளை பண்றதுக்காக மருந்து, பேண்டேஜ் எல்லாமே ஒரு பாக்ஸ்ல வச்சிருப்பேன். கார்ல பேனட்ல ஒயர் எல்லாமே எலி கடிச்சிரும். அந்த எலிக்காக புகையிலையும் வாங்கி வச்சிருப்பேன். இன்னொரு பாக்ஸ்ல நான் ஹேர் கலர் யூஸ் பண்றேன் பாருங்க. அதுக்கு கூடவே வர்ற கண்டிஷனரும் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வீட்ல இருக்கிற குண்டு பல்ப் எல்லாமே ஒரு பாக்ஸ்ல இருக்கும். வீட்ல எக்ஸ்ட்ரா இருந்த கீ எல்லாமே ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பேன். கிட்டத்தட்ட இத போட்டு வச்சு 3 வருஷம் ஆச்சுங்க. இன்னி வரைக்கும் இந்த கீ எங்க அப்படின்னு ஒருத்தரும் கேட்கல. இது எல்லாமே பழைய வீட்டோட கீ. எது வேணும், எது வேணாம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஆனா பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. நானும் அப்படியே வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீட்ல ஃபிஷ் டேங்க் வச்சிருந்தோம். அதுக்காக வாங்குன கல்லுங்க. அப்படியே ஒரு கவர்ல வச்சிருக்கேன். இது நார்மல் கல்லுன்னா பரவால்ல. கலர் கலர் கல்லு. அதனால இத தூக்கி போடவே மனசு வரல. இப்போ 3 ஸ்டாச்சு மாதிரி எடுத்து வைக்கிறேன் பாருங்க. இது வந்து ஹஸ்பண்ட் டூர் போன இடத்துல வாங்கிட்டு வந்தது. எங்க போனாலும் ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சுருவாங்க. எனக்கு நிஜமாவே வைக்க இடம் இல்லைங்க. எடுத்து இந்த இடத்துல வச்சு விட்டுட்டேன். இப்பல்லாம் சொல்லிட்டேங்க. எங்க போனாலும் வீட்டுக்குன்னு எதுவுமே வாங்கிட்டு வராதீங்க அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போம்போது ஒவ்வொன்னும் வாங்கிட்டு வந்தா வீட்ல வைக்க இடம் எங்க இருக்குன்னு நீங்களே சொல்லுங்களேன். மொத்த திங்ஸும் எடுத்து வச்சுட்டேன். 2 ஷெல்ஃபையும் நல்லா கிளீன் பண்ணிட்டேன். தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். தேவையானத மட்டும் மறுபடியும் எடுத்து வச்சுட்டேங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்றத வச்சு தான் இந்த கலச சொம்ப நான் மாத்துறதா, இல்ல அப்படியே வைக்கிறதான்னு நான் டிசைட் பண்ணணும். நம்ம வீடு கட்டும்போது மறைவான இடத்துல இந்த மாதிரி ஒரு கப்போர்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு நேரம் கிடைக்கிறப்ப கிளீன் பண்ணிக்கலாங்க. வீட்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து வச்சா, இந்த பொருள் எங்க அப்படின்னு கேட்டா பரவால்ல. என் வீட்ல வாங்கிட்டு வந்து வைக்கிறதோட சரி, 2வது அது எங்கன்னு தேடவே மாட்டாங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம், 1 வருஷம்னு அப்படியே வச்சு பார்ப்பேன். கேட்கலன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாமே மறுபடியும் எடுத்து நான் குப்பையில தான் போடணும். எனக்கு வீட்ல இந்த பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறதே பெரிய பாடா இருக்கு. நெறைய பேரு ஆன்லைன்ல என்னென்னமோ வாங்குறாங்க. அதெல்லாம் எங்க வைக்கிறாங்கன்னே தெரியலங்க. வீட்ல இருக்கிறவங்களும் என்ன தேவைன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தா பரவால்ல. ஒரு இடத்துல புடிச்சா வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா வீட்ல இருக்கிற லேடீஸ் நமக்கு தான் அந்த பொருள எங்க வைக்கிறது, எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கிறது பெரிய கஷ்டமா போயிடுதுங்க. சரி 2வதா நான் பண்றது இந்த பெடஸ்டல் ஃபேனு தான். வீடு வந்து டூப்ளெக்ஸ் வீடு, ஹை ரூஃப் இருக்கிறதுனால சோஃபால உட்கார்ற இடத்துலயும் சரி, டைனிங் டேபிள்ல இருக்கிற இடத்துலயும் சரி சுத்தமா காத்தே வராதுங்க.
கரெக்ட்டா சம்மர் டைம்ல மட்டும் இந்த பெடஸ்டல் ஃபேன எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவோம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாசமா சுத்தமா இந்த ஃபேன யூஸ் பண்ணவே இல்ல. டெய்லி மாப் பண்றவங்க வீட்டுக்கு வரும்போது, இந்த பக்கம், அந்த பக்கம் நகர்த்தி வச்சு தொடச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி இன்னைக்கு இத எடுத்து தொடச்சு நல்லா கிளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தாங்க வச்சுட்டுருக்கேன். வீட்ல நடந்துட்டு இருக்கிறது என் பையன் தாங்க. "ஏன் பையன் செய்ய மாட்டானா?" அப்படின்னு கண்டிப்பா கேட்பீங்க. அவனுக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு. நான் இதுவரைக்கும் YouTubeல யாருக்குமே சொல்லலைங்க. கையில தான் அடிபட்டிருக்கு. இப்போதைக்கு அவனால வீட்ல இருக்கிற எந்த வேலையும் செய்ய முடியாதுங்க. கிட்டத்தட்ட இன்னும் 1 மாசத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த வேலையும் ரிசைன் பண்ணிட்டான். புதுசா ஒரு வேலையிலயும் ஜாயின் பண்ணியிருக்கான். புதுசா ஜாயின் பண்ண வேலை வந்து வீட்ல இருந்தே போலாம், வரலாங்க. சரியா என்னால வீடியோ போட முடியாம போனதுக்கும், வீடு இப்படி இருக்கிறதுக்கும் இதுதாங்க காரணம். ஹஸ்பண்டும் இங்கேயே 1 மாசம் இருக்கிறதுக்கான ரீசனும் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறதுனால தான். கண்டிப்பா அவன் நல்லா இருந்தா இந்த வேலை எல்லாமே என்ன செய்ய விட்டுருக்க மாட்டான். என்னால செய்ய முடியாத வேலைன்னா எந்த வேலையுமே நான் செய்ய மாட்டேங்க. என்னால செய்ய முடியும். அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால எந்த வேலைக்காகவும், யாருக்காகவும் காத்துட்டு இருக்க மாட்டேங்க. நானே செஞ்சு முடிச்சுருவேன். இப்போ ஓரளவுக்கு அவனுக்கு 50% சரியா இருக்கு. அதனால தான் இந்த தெம்போடவே வீட்ல இருக்கிற சின்ன சின்ன கிளீனிங் வேலைய நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி அடுத்ததா சோஃபா கிளீனிங் தான். அடிக்கடி இந்த சோஃபா கவர கழட்டுவேன், மாட்டுவேன். இது ரெகுலரா பண்ற வேல. கிட்டத்தட்ட 1 மாசமா சோஃபா மேல என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதெல்லாமே எடுத்து வைப்பேன். டஸ்ட் எல்லாமே தட்டி விட்டுருவேன். அப்படியே குஷன் எல்லாமே மாத்தி விட்டுருவேன். இதுதான் நான் பண்ணிட்டு இருந்தது. வுட் வந்து ப்ரவுன் கலர் அப்படிங்கிறதுனால இதுல டஸ்ட் உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே தெரியும். அதனால என்ன பண்ணிட்டேன், மொத்த குஷனுமே எடுத்து வச்சுட்டு வுட்ல இருக்கிற டஸ்ட் எல்லாமே இன்னைக்கு நான் துடைக்க போறேங்க. சோஃபாவோட டிசைனே பார்த்தீங்கன்னா, நெறைய டஸ்ட் அதுல உட்காந்துக்கிற மாதிரி தாங்க இருக்கு. நம்ம சோஃபா மேல உட்காந்துக்கிட்டு என்னென்ன சாப்பிடுறோமோ, அது எல்லாமே இந்த வுட்ல இருக்கும். முதல்ல டஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு பழைய பெயிண்ட் பிரஷ்ஷால எல்லாத்தையும் அப்படியே முதல்ல தள்ளி விட்டுட்டேன். இந்த மாதிரி வுட் ஃபர்னிச்சர் எல்லாமே நான் எப்படி கிளீன் பண்றேன் அப்படிங்கிற வீடியோவ நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸாவும் போட்டிருக்கேன். நான் வந்து லாங் வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. புதுசா வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. லேமினேட் ஷீட் செலக்ட் பண்ணும்போது, நல்ல டார்க் கலரா சூஸ் பண்ணாம, நல்ல டீக்வுட் கலரா சூஸ் பண்ணி பாருங்களேன். மெயின்டெயின் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாம அந்த கலர்ல டஸ்ட் உட்கார்ந்தாலும் அதிகமா நமக்கு தெரியாது. வீட்டுக்கு செலக்ட் பண்ற கிரானைட் கலருமே டார்க் ப்ரவுனு, பிளாக் அந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் கூட முழுசா தாங்காது. அடுத்த நாளே டஸ்ட் இருக்கிறது அப்படியே கிளீனா தெரியுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க நான் ஃப்ளோருக்கு வந்து டார்க் கலர் சூஸ் பண்ணாம நான் வந்து ஒயிட் கலரே சூஸ் பண்ணேன். ஆனா சோஃபாவும், டீ டேபிளும் வுட் கலரே இப்படிதான் அப்படிங்கிறதுனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சு. சோஃபாவ இப்படி தொடச்சா மட்டும் பத்தாது. குஷன்ல இருக்கிற கவர் எல்லாம் மாத்தும்போது தான் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்குங்க. எல்லாத்தையும் கிளீனா தொடச்சுட்டேன். சோஃபா கவர் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்படி தொடச்ச பிறகு இந்த வுட் எல்லாமே எவ்ளோ ஃப்ரெஷ்ஷா, எவ்ளோ புதுசா தெரியுது பாருங்க. ஒரு சிலர் கமெண்ட் பண்றதுக்கு வருவாங்க, "இந்த ஃபேன் கழட்டி வைக்கிறதெல்லாம் உங்க வீட்ல இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்களா?" அப்படின்னு. நம்ம இங்க எப்படி இருக்கோம், நம்மளோட நிலைமை என்னான்னு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாதுங்க. என் பையன வீடியோல காமிக்கிறேன், "உன் பையன் சும்மா தானே சுத்திட்டு இருக்கான், இதெல்லாம் செய்ய மாட்டானா?" அப்படின்னு ஒரு சிலர் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவாங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை, எதனால வீட்ல வேலை செய்யல அப்படிங்கிறது சொன்னா தானே தெரியும். அதனால தாங்க இந்த வீடியோல நான் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. சரி இன்னைக்கு இந்த வீடியோல 2 கியூட்டான சிஸ்டருங்களோட பேர நான் சொல்லப் போறேன். சேலத்துல இருந்து சரண்யா அப்படிங்கிற சிஸ்டரும், மதுரையிலிருந்து லக்ஷ்மி கணேஷ் அப்படிங்கிற சிஸ்டரும் அவங்களோட பேர சொல்ல சொல்லி கேட்டிருந்தாங்க. ஹாய் டியர் நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல உங்க பேர கேட்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குமோ, அதே அளவுக்கு உங்க பேர சொல்றதுல எனக்குமே ரொம்ப சந்தோஷம். நிஜமாவே சொல்லணும்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிறந்த நாள கொண்டாடினவங்களுக்கும், சுதந்திர தினத்துக்கும் என்னால வாழ்த்து சொல்ல முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேங்க. அடுத்ததா என்னோட கிளீனிங் வேலை இந்த டீ டேபிள் தாங்க. எது கிடைச்சாலும் சரி, ஒண்ணு இந்த டீ டேபிள் அப்படி இல்லன்னா டைனிங் டேபிள். என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஷெல்ஃப்ன்னு வீட்ல எந்த இடத்துலயுமே வைக்கக்கூடாது போல. கிடைச்சா போதும், எங்க வேணா, எது வேணா வச்சு விட்டுர்றாங்க. வீட்ல ஏதாவது அங்கங்க ஒண்ணு இப்படி கசகசன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு மட்டும் தான் பார்க்கறதுக்கு அசிங்கமா தெரியும் போல. ஆனா வீட்ல இருக்கிறவங்களுக்கு இப்படி இருந்தா பார்க்கறதுக்கு அப்படியே கண்கொள்ளா காட்சியா எக்ஸிபிஷன் மாரி தெரியுது போல. இந்த மாதிரி விஷயத்துல வீட்ல இருக்கிறவங்கள குறை சொல்லி தப்பே இல்லைங்க. பிரச்சனை நம்ம கண்ணுல, நம்மளோட மைண்டுல தான் நான் சொல்லுவேன். இந்த டீ டேபிள்ல கிளாஸ் ஒண்ணு போட்டிருக்கோம். இந்த கிளாஸுக்கும் வுட்டுக்கும் நடுவுல சின்னதா ஒரு கேப் இருக்குங்க. டீ டேபிள் துடைக்கும் போதெல்லாம் அந்த கேப்ல போய் டஸ்ட் எல்லாம் போய் உள்ள உட்காந்துரும். என்னதான் டெய்லி ரொட்டீனா நம்ம கிளாஸ் துடைச்சாலுமே அந்த கேப்ல இருக்கிற டஸ்ட் அப்படியே தெரியுங்க. இந்த கிளாஸ அப்படியே தூக்க முடியாதுங்க. கீழ அடிப்பக்கத்துல நம்ம கையால தூக்கி புஷ் பண்ணணும். மேல வந்து கிளாஸ வந்து நகர்த்தி விடணும். இப்படி பண்ணா மட்டும் தான் கிளாஸ் உடையாம நகர்த்த முடியும். டீ டேபிள் என்னவோ லைட் வெயிட் தாங்க. இந்த கிளாஸோட திக்னஸ் இருக்கு பாருங்க.
ரொம்ப திக்கு இந்த டீ டேபிள நகர்த்தணும்னா 2 கையால நம்ம ஸ்ட்ரென்த்த ஃபுல்லா யூஸ் பண்ணா மட்டும் தான் இத நகர்த்த முடியும். என் பையனும் நானும் ரொம்ப நாளாவே இந்த டீ டேபிள மாத்தணும்னு சொல்லிட்டே இருக்கோம். ஹஸ்பண்டுக்கு இத மாத்துறதுல விருப்பமே இல்ல. இதுக்கு கீழ வீல் ஃபிக்ஸ் பண்றதுக்காக வீலே வாங்கிட்டு வச்சுட்டாங்க. கேப்ல இருக்கிற டஸ்ட் எல்லாமே நான் பிரஷ்ல தள்ளி விட்டுட்டேன். கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ண ஸ்பாஞ்ச தண்ணீல நனைச்சு வுட் எல்லாமே தொடச்சு விட்டுட்டேன். கிளாஸ வேற ஒரு ஸ்பாஞ்சில தொடச்சு விட்டுட்டு கரெக்ட்டா இந்த கிளாஸ அதிலேயே உட்கார வச்சுட்டேங்க. கிளாஸ் கரெக்ட்டா அதில ஃபிக்ஸ் பண்ணும்போதும் சரி, கீழ ஒரு கை, மேல ஒரு கை அப்படின்னு கரெக்ட்டா பார்த்து அதில கேப்ல உட்கார வைக்கணும். இந்த வேலை எல்லாமே செஞ்சு செஞ்சு பழகி போச்சு. எந்த வேலை எப்படி செய்யணும் அப்படிங்கிற டெக்னிக் தெரியும். அதனால ஈஸியா இதெல்லாமே செஞ்சு முடிச்சுருவேன். இந்த டீ டேபிளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கிளாஸ எடுத்துட்டு கிளீன் பண்ணாதாங்க இந்த டீ டேபிள் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். கீழ இருக்கிற பார்ட்டிஷன்ல ஸ்பாஞ்சால நான் தொடச்சு விட்டுட்டேன். டீ டேபிள்ல இருந்த புக்ஸு, நியூஸ் பேப்பரு, டேப்லெட்டு அப்படின்னு நெறைய இருந்துச்சு. அது எல்லாமே சைட்ல எடுத்து போட்டிருந்தேன். அது எல்லாத்தையுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணியும் வச்சுட்டேன். சோஃபா போட்டிருந்த இடத்துல சோஃபா, டீ டேபிள் அப்படின்னு இந்த 2 கிளீன் பண்ண உடனே, இந்த இடமே பார்க்கறதுக்கு அவ்ளோ சூப்பரா, நீட்டா தெரிஞ்சுதுங்க. நெக்ஸ்ட் நான் கிளீன் பண்ற இடம்னு பார்த்தீங்கன்னா, கிளிப்பு வச்சிருந்த பாக்ஸு, ஆர்டிஃபிஷியல் கம்பல் எல்லாம் வச்சிருந்த பாக்ஸு இதுதாங்க. உஷாராணி அப்படிங்கிற சிஸ்டர் உங்களோட கிளிப்பு கலெக்ஷன் எல்லாம் காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸ்டார்ட்டிங்ல நான் ஒரு வீடியோவே ஷேர் பண்ணியிருப்பேங்க. என்கிட்ட எவ்ளோ ஹேர் கிளிப்ஸ் இருக்கு அப்படின்னு. இப்போ போய் அந்த பாக்ஸ பார்க்குறேன். அதுல பாதி கிளிப்பு கூட அந்த பாக்ஸ்ல இல்ல. இந்த கிளிப்ப வச்சு நான் என்னத்தங்க வீடியோ போடுறது? வீடு ஃபுல்லாவே அங்கங்க நான் யூஸ் பண்ற ஆர்டிஃபிஷியல் கம்பல் எல்லாமே அங்கங்க ஒரு ஒரு இடத்துல வச்சிருந்தேன். என் பொண்ணோட டேபிள்ல ஒரு சில கம்பல் இருந்தது. என் பையனோட ரூம்ல இருந்த டேபிள்லயுமே கொஞ்சம் கம்பலெல்லாம் இருந்ததுங்க. இவ்வளோதாங்க சாட்டர்டே வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வாய்ஸ் ஓவர் குடுத்து வச்சிருந்தேன். இன்னும் கொஞ்சம் பேசியிருந்தா போதும் வீடியோவா அன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸா என் பையன பார்க்கறதுக்கு வர்றவங்க, போறவங்க அப்படின்னு வீடே பிஸியா இருந்தது. இப்போ ஒரு 10 நாளா வர்றவங்க யாருமே இல்ல. சடனா என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன பார்க்க வரேன்னு சொல்லிட்டாங்க. காலையில 10 மணிக்கு வந்து 11 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க அப்படின்னு என் பையன் சொல்லியிருந்தான். லேட் ஆக ஆக ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லஞ்ச் சமைச்சு வச்சுருங்க மம்மி அப்படின்னு சொல்லவே, வாய்ஸ் ஓவர் குடுக்கறதெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு அவங்களுக்கு சமைக்கிறதுக்காக போயிட்டேங்க. கிட்டத்தட்ட 1 மாசமா என்னோட நிலைமை இப்படிதாங்க இருக்கு. அதனால தான் அன்னைக்கு வீடியோ என்னால போஸ்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. என் பொண்ணு காலேஜுக்காக யூஸ் பண்ற கம்பல் எல்லாமே ஒரு ஆர்கனைசர் வாங்கி, அதில கம்பல் எல்லாமே போட்டு அவளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சு விட்டுருக்கேன். ஆனா நான் யூஸ் பண்ற கம்பல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஜிப்லாக் கவர்ல ஒரு ஒரு பேரா அப்படியே போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பேன். கவர் எல்லாமே ரொம்ப பழசா இருந்தது எல்லாமே எடுத்துட்டு புது கவர் மாத்துனேன். அவசரத்துக்கு எடுத்துக்கிட்டு ஒரு சில கம்பல் எல்லாமே நான் கவர்ல போடாம பாக்ஸ்ல போட்டிருந்தேன். அந்த கம்பல் எல்லாத்தையுமே எடுத்து பாக்ஸ்லயும் போட்டேங்க. முன்னெல்லாம் ஆர்டிஃபிஷியல் கம்பல்னாலே ரொம்ப கிரேஸுங்க. அதனால நெறைய வாங்குனேன். இப்பல்லாம் நான் எதுவுமே வாங்குறதில்ல. ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ணிட்டேங்க. நம்ம சொந்த ஊர்ல இருந்தா நெறைய ஃபங்ஷன் வரும். அடிக்கடி போவோம். நெறைய கம்பல் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பெங்களூர்ல இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான ஃபங்ஷனுக்கு தான் நம்மளால போக முடியுது. அடிக்கடி ஊருக்கு நம்மளால போக முடியறதில்ல. வாங்கி வைக்கிறது எந்த ஃபங்ஷனுக்கு போட முடியறது இல்லையா அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கம்பல் வாங்குறது எல்லாமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேங்க. இப்ப YouTubeன்னு வந்த பிறகு ஓரளவுக்கு இதுல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் கம்பல் எல்லாமே நான் யூஸ் பண்றேன். இதுவும் இல்லாம போயிருந்தா, நிச்சயமா இந்த கம்பலெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருப்பேனா, இல்லையான்னே எனக்கு தெரியலங்க. லாஸ்ட் டைம் நான் டீக்ளட்டர் பண்ணும்போது, இதுல இருக்கிற நெறைய கம்பல் எடுத்து வீட்ல வேலை செய்றவங்களுக்கு குடுத்துட்டேங்க. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது தனித்தனியா நான் பிரிச்சு வச்சுட்டேன். நான் யூஸ் பண்ற கம்பலு, என் பொண்ணு யூஸ் பண்ற கம்பலு, ஆர்டிஃபிஷியல் நெக்லஸு, ரப்பர் பேண்டு, சேஃப்டி பின்னு அப்படின்னு எல்லாத்தையும் தனித்தனியா போட்டு வச்சுட்டேன். இப்ப இத ஆர்கனைஸ் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு ஒழுங்கா இருக்கும். அதுக்கப்புறம் கம்பல் போட்டோமா, பாக்ஸ்ல தூக்கி போட்டோமா அப்படின்னு தூக்கி போட்டுட்டு வீட்ல இருக்கிற வேலைய செய்ய ஆரம்பிச்சுருவேன். எப்பவாச்சும் ஒரு முறை இந்த பாக்ஸ பார்க்கறதுக்கு எனக்கே சகிக்க முடியாம எடுத்து இந்த மாதிரி கிளீன் பண்ணுவேங்க. ஏன்னா ஒவ்வொரு கம்பளையும் யூஸ் பண்ணிட்டு மேல போய் வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு கீழ இருக்கிற ஃப்ளோர்லயே வச்சு விட்டுருவேன். இப்படி வைக்கிறதுனால அவசரத்துக்கு தேடும்போது அது கிடைக்கவே கிடைக்காதுங்க. அடுத்ததா கிச்சனுக்கு வந்துட்டேன். இந்த டால் யூனிட் ஓப்பன் பண்றேன் பாருங்க. இதுல என்னென்ன திங்ஸ் இருக்கு அப்படின்னு. எடுத்த வாட்டர் பாட்டில பாக்ஸ்ல போட்டுருக்காங்க. அத சரியா எடுத்து வைக்கல. வாங்கிட்டு வந்த மளிகை சாமானும் அதுக்குள்ள கொஞ்சம் இருக்கு. கிரைண்டர் பக்கத்துல பாருங்களேன், எவ்ளோ திங்ஸ் இருக்கு அப்படின்னு. என்னோட டால் யூனிட் எப்பவுமே இந்த மாதிரி இருக்காதுங்க. எப்பவுமே கிளீனா வச்சிருப்பேன். இந்த 1 மாசமா என் பையன தவிர 3 பேருக்குமே சரியான வேலைங்க. ரெஸ்ட் எடுக்க கூட நேரமே இல்ல. வீட்டுக்கு தேவைப்படுறது ஏதாவது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க. அது எடுத்து வைக்கிறதுக்கு நேரம் இல்லன்னா, இந்த கப்போர்டு உள்ள கொண்டு வந்து போட்டுறது. இப்படி போட்டு போட்டு இந்த இடம் ஃபுல்லா ரொம்பி போச்சு. அதனால மளிகை சாமான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன்.
கிச்சனுக்கு யூஸ் பண்ற ஹேண்ட் டவல் எல்லாத்தையுமே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒண்ணு காலியா இருந்தது. அந்த பாக்ஸ்ல போட்டு அப்படியே எடுத்தும் வச்சுட்டேங்க. காஃபி பவுடர் பாக்கெட் எல்லாமே அப்படியே பாக்கெட்டா இருந்தது. அது எதுவுமே பிரிச்சு பாக்ஸ்ல போடல. அதையுமே எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு பாக்ஸ்லயும் போட்டு வச்சேங்க. இன்னைக்கு நீங்க பார்த்தது கொஞ்சம் தாங்க. இன்னும் நெறைய இருக்கு. இது எல்லாமே எடுத்து வைக்க நேரம் இல்லாம அப்படி அப்படியே போட்டு வச்சதுனால இப்படி ஆயிடுச்சுங்க. கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் அவங்க பிள்ளைங்கள ஈவினிங் டைம்ல உட்கார வச்சு படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதா சொன்னாங்க. என்கிட்ட அவங்க கேட்டிருந்தது என்னன்னா, "உங்க பிள்ளைங்கள நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என் பையன படிக்க வைக்கும்போது, ஹோம் ஒர்க் பண்ண ஒரு 6 மணிக்கு உட்கார்ந்தான்னு வச்சுக்கோங்க, நானும் கூடவே உட்காந்துருவேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவன் படிச்சாலும், அந்த 2 மணி நேரம் அவன் கூடவே தாங்க நானும் உட்காந்துட்டு இருப்பேன். கிட்டத்தட்ட அவன் +2 படிக்கிற வரைக்குமே நான் அப்படிதாங்க இருந்தேன். ஆனா என் பொண்ணுக்கு நான் அப்படி பண்ணல. எது படிக்கணுமோ அத எடுத்து குடுத்துருவேன். அவ பாட்டுக்கு உட்காந்து படிப்பா. படிக்கிறதுக்கு எதுவும் இல்லன்னாக்கா, அன்னைக்கு என்ன லெசன் நடத்துனாங்களோ, அந்த லெசன் ஃபுல்லா படிக்க சொல்லுவேன். லெசனுக்குள்ள என்னென்ன முக்கியமானது இருக்கோ, அது எல்லாமே நான் கொஸ்டின் ஆன்ஸரா கேட்பேன். ஆன்ஸர் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அவள விட்டுருவேன். படிக்கும் போதெல்லாம் அவ கூடவே உட்காராம நான் இப்படி பண்ணதுனால, ஒரு 4த், 5த் ஸ்டாண்டர்ட் வந்த பிறகு ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே அவளே பேக் எடுத்து வச்சுப்பா. அவளே படிச்சிருவா. கொஸ்டின் ஆன்ஸர் கேட்க சொல்லி என்கிட்ட கொண்டாந்து புக்கு குடுத்துருவா. நான் கேட்டு முடிச்ச உடனே அவளே டைம் டேபிள் பார்த்து புக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு போய் படுத்து தூங்கிருவாங்க. பசங்க எப்பவுமே படிக்கும்போது அவங்க கூடவே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்காம, அவங்களையே தனியா இப்படி உட்கார்ந்து படிக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த படிப்பு விஷயத்துல பொறுப்பே வருங்க. கடைசியா நான் கிளீன் பண்ணி, ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கோவிலுக்கு விளக்கு ஏத்த கொண்டு போற பேக் தாங்க. முதல் தடவ விளக்கேத்த போனப்ப, எனக்கு வந்து வெர்டிகோ ப்ராப்ளம் வந்து தல சுத்த ஆரம்பிச்சது. அதனால கோயிலுக்கே போக முடியாம போயிடுச்சு. அத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேங்க. மறுபடியும் 2வது முறையா முதல்லருந்து ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு 6 விளக்கு ஏத்துனேன். 6 விளக்கு முடிஞ்சு 7வது விளக்கு ஏத்துறதுக்குள்ள என் பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் வந்து மனசு ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். அதனால விளக்கேத்துறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கும் இந்த விளக்கேத்துறதுக்கும் ஒத்து வரல போல அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன். 2 முறை விளக்கேத்தியும் 2 முறை தடங்கல் வந்து இப்படி நின்னு போனதுனால, இப்போதைக்கு இத செய்யவே வேணாம் அப்படின்னு நான் நிப்பாட்டிட்டேங்க. இப்படி நடந்துச்சுன்னா நான் என்ன நெனச்சுப்பேன் தெரியுங்களா? இப்போதைக்கு அந்த கடவுள் என்ன அந்த இடத்துக்கு கூப்பிடல. அதுக்கான நேரம் வரும். அந்த நேரத்துல என்னோட சன்னிதானத்துக்கு நீ வந்தா போதும் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சு. எது நமக்கு நடக்கணும்னாலும் ஆல்ரெடி நமக்கு எழுதப்பட்டிருக்குங்க. அதுபடி தான் நடக்கும். முன்னெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்பவே வருத்தப்படுவேங்க. ஆனா இப்பல்லாம் அப்படி இல்ல. ஏதாவது ஒண்ணு நம்ம லைஃப்ல கஷ்டமான சூழ்நிலைகள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல என் மனசுக்குள்ள நான் சொல்லிக்கிறது என்ன விஷயங்கள் தெரியுங்களா? இது வந்து எனக்கு எதேர்ச்சையா நடக்கல. ஏற்கனவே எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அதுபடி தான் நடக்குது அப்படின்னு என்னோட மனச நான் தேத்திப்பேன். இது எனக்கு மட்டும் இல்ல. இது உங்களுக்கும் சேர்த்து தாங்க சொல்றேன். வாழ்க்கையில எது நடந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க. சரிங்க. இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட சொந்த கதை எல்லாமே சொல்லி நெறையவே போர் அடிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். சரிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பாய்.